அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. பேசலாமா? உட்காந்துக்குங்க. பேசலாம் ஐயா. ஒரு 20 நிமிஷம். மணி அன்னி ஒன்று ஒன்று சரிங்க ஐயா. 24 இன்னும் 20 நிமிஷம் முடிச்சுக்கலாம். இப்போ ஆமா ஐயா. பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க கலையிலா. யாருங்க ஐயா? நானா ஐயா? ஆ எப்படி தெரியுது? சரி. நான் ம். ஏதோ முன்னேறி இருக்கீங்க. உங்களுக்கு தான் அந்த வலி, அதாவது ஆ, வலியும் வேதனையும் ஆமா தனக்கு வந்தா தான் தெரியுமாங்க. உங்களுக்கு தானே அது என்னன்னு புரியும். ஆமா ஐயா. இ இன்னைக்கு நடந்தேன் ஐயா. இடுப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. லைட்டா பிடிப்பு இருக்கு. இந்த பாதம் வந்து இன்னைக்கு காலையில கீழ வைக்க முடியலையா, அதனால கொஞ்சம் எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது இன்னைக்கு. நடந்து ம், போயிட்டு இருந்தேன் பாருங்க, பையன் எடுத்தான் வீடியோ. ம், ம், இன்னைக்கு ம், கொஞ்சம் பாதம் வலி. நேத்தெல்லாம் 2 நாளா வலி இல்ல அவ்வளவா. இன்னைக்கு ம். ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, கால்ல ஒரு புண்ணு இருந்தா எப்படி இருக்கும், அந்த உணர்வு இருந்தது ஐயா இன்னைக்கு. சரி, சரி. நகர்த்த முடியல. ஆ சரி, அந்த சரி. மாரி அப்படியே இருந்தது. ஆமா, நீர்ப்பிச்சு பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. அதெல்லாம் வந்துரும். அது ஆ உங்களுக்கு அந்த அந்த உடம்பு வந்து உங்களுக்கு ஒத்துழைக்குது. அது போக 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 ஆமா, ஒத்துழைக்குது. அது ஆமா, அப்படியே எப்படி எல்லாம் சரியாச்சோ அது அங்கங்க சரியாயிட்டு வரும். எல்லா இது ஆமாங்க. சரியான எல்லா பக்கம் கொஞ்சம் இப்ப எல்லா பக்கத்துலயும் ஒரு 10 விழுக்காடு ஆ, கரைச்சிட்டு இருக்குது. இன்னும் 90 விழுக்காடு இருக்கு. ஆமா. ஆமாய்யா. இது கரெக்ட். ஆனா ஏகமா கொஞ்சம் இடுப்பெல்லாம் கொஞ்சம் ஆ இன்னைக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் நிமிர்ந்திருக்கேன் பாருங்க. அன்னைக்கு முதல்ல அனுப்பிச்ச வீடியோக்கு நான் இப்போ. அப்படியே நீங்க எல் இன்னைக்கு. மாறி அந்த தடவை எல் மாறி வரைஞ்ச டா மாறி வரைஞ்சு கிடந்த டா ஆ, மாறி இருந்தீங்க. அப்போ. ஆமா. இது ஒரு 35 நாள்ல இவ்வளவு முன்னேற்றம். 35 நாள்ல ஆ, இவ்வளவு இது முன்னேற்றம். உலக சாதனை. புரியுதுங்களா? ஆமாய்யா. இதுக்கு பேரு ஆமா இது முடக்குவா. ஆனா சித்தர்கள் பரிணாமத்துல இது கிடையாது. பரிணாமத்துல இது கிடையவே கிடையாது. ம், நாம வந்து ம், பரிணாமத்துல வந்து மேல்நிலைக்கு போறவன். அதாவது குழந்தை 20 வயசுல குழந்தையை பெக்கிற தகுதி இருக்கிற மாதிரி 120 வயசுல ம், குழந்தை பெக்கிற தகுதியை உருவாக்குறது தான் இயற்கை நோக்கம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கை சரிங்க. மரணத்திலும் மரணத்திலே கூட அந்த இயற்கை மரணத்திலே கூட அவன் வந்து ரத்தம் தூய்மையா இருக்கணும். ரத்தம் தூய்மையாவே 20 வயதுல 15 வயதுல என்ன இருந்ததோ அது 120 வயதுல இருக்கணுங்கிறத இயற்கையின் விதி. ம், ம், ம் 100 வயசு ஆனாலும் பணம் கொட்ட போறதே இல்லை. அந்த பணம் கொட்டை தான் 100 வயசு ஆனாலும் அந்த பனைமரம் பணம் கொட்ட போடுறது. ம், 100 வயசு ஆனாலும் தென்னங்காய் தான். அதே தான் இதுவுமே. இதுக்கு உயிர் இருக்குது, பேச ஆமா. அங்கிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோங்கிற புரிஞ்சுக்கணும். அங்கிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இதான் பரிணாம வளர்ச்சி. ம், இன்னும் விஞ்ஞானிகளுக்கு அவனே என்ன பண்ணிட்டான், ஒரு கிளாசிக்கல் கண்டிஷன் செயற்கையாக. அது வெள்ளைக்காரன் பண்ண தப்பு. வெள்ளைக்காரன் அந்த முண்டை பண்ண தப்பு. அவன் என்ன பண்ணி இந்த வெள்ளைக்கார முண்டை அவன் பண்ண தப்பு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ம் அந்த முண்டம் பண்ண தப்புக்கு நாம என்ன பண்ண முடியும்? நாம அதுல சிக்கிட்டோமே. அப்ப நாம என்ன பண்றோம்? போட வைக்கால உலகத்துக்கே பிரச்சனை. இது 16 வயசு 15 வயசு 13 14 12க்கெல்லாம் புரியாது. ஏன்னா அதுக்கு அந்த மரபு மாறாது. அதனாலதான். ஆனா அகத்தூய்மை பண்ணணும் அவங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன். ஆக சரி, இப்ப நம்ம வந்து 39வது பாடத்துல 209வது பக்கம் புத்தகம் வச்சிருக்கவங்க அப்படியே பாருங்க, நான் படிக்கிறேன். ஒரே பக்கம் தான், அது அற்புதமான பக்கம். ஒரே பக்கம் தான், ஆமாங்க. 2 பக்கம் இருக்குது. 39வது பக்கம். 39வது பக்கம் இல்ல, 39வது 39ஆம் பாடம். பாடம். 39வது பாடம் 209. 209. ம். சரி. ஆஹ் ஒழுக்கம்னா என்ன பாரு. நம்ம ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டே இருக்க. நீ ஒழுக்கம் தான் நமக்கு தேவை. ஒழுக்கம்னா பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஜீரண நீரை நிறுத்தி பழக்கிறவன் தான் ஒழுக்கம். கண்டபடி கண்டபடி மேயறவன் ஒழுக்கம் இல்லாத. கண்டபடி மேயறவன். நீ வந்து நம்ம இயற்கை ஆற்றல தான் மேயணுமே தவிர எந்த மேய்தல் இருக்கக்கூடாது. அகத்தூய்மைக்கு தான் நீங்க மேய்தல். மற்றபடிக்கு கூத்தடிக்கிறது பண்ணீங்க, இயற்கை கொன்னே போடும். இயற்கை என்ன பண்ணும்? கொன்னே போடும். நீங்களே பெரிய ஆளே கிடையாது, புரியுதா? உங்களை தூக்கணும் ஊசிட்டு போயிடும். நீங்களே திருமூலன் கிடையாது. நீங்கள்லாம் வள்ளலார் பேர் சொல்றதுக்கோ தகுதி கிடையாது. நாம அவங்க செஞ்சதை வந்து அப்படி இருக்கிறாங்க, நாமளும் இருக்கிறோமேங்கிறதுக்காக அவங்க தூய்மையான இருந்தாங்க போனாங்க. நாமளும் முயற்சி பண்ணலான்னு பண்றோம், அவ்வளவுதான். அதனால நன்மை கிடைக்குது. அதனால கற்பனைக்கெல்லாம் இடம் இல்லை. அதாவது ஒன்வே தான், போயிட்டே இருக்க வேண்டியது. நேரம் மேல மேல போயிட்டே இருக்கணும். கற்பனைக்கெல்லாம் இடம் இல்லை. அதனாலதான் இந்த இயற்கை உணவு வச்சு இயற்கை உணவுன்னு தண்ணி. இயற்கை உணவு குற்றமுடையது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை உணவு நான் வந்து இப்ப காப்பி குடிக்கிறேன், அது குற்றமுடையதுதான். அது என்னுடைய பழக்கம், எனக்கு சாவடிக்கும். ஆனால் தண்ணீர் என்பது குற்றம் கிடையாது. தண்ணீர் என்பது குற்றமே இல்லாததுதான் தண்ணீர். அது எல்லா வடிவம். அது தண்ணீருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. இது வரைக்கும் விஞ்ஞானிகள் வந்து 60க்கு மேற்பட்ட பண்புகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. 60க்கு மேற்பட்ட பண்புகள். நீங்க நினைக்கிறீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கழுவுக்கு நினைக்கிறீங்க.
அதனுடைய ரகசியம் எவனுக்குமே தெரியாது. எங்கிருந்து தண்ணி பூமிக்கு வந்துச்சுன்னே தெரியாது. எங்கிருந்து தண்ணீர் பூமிக்கு வந்ததுன்னு எவனாலே சொல்ல முடியாது. பூமியில தண்ணி உண்டாகவில்லை, அது தெரியுமா உங்களுக்கு? பூமியில தண்ணி அது வெறும் நெருப்பு குழம்பு, வெறும் ஒரு பாறை. எப்படி பூமி மேலதான் தண்ணி ஒட்டிட்டு இருக்குது. பூமி யாராவது என்ன சொல்ல வர்றீங்க? பூமி மேலதான் தண்ணி இருக்குது. சில இடத்துல பூமிக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. அதெல்லாம் எங்கேயோ இருந்து உளுந்து ஒட்டிடுது, அவ்வளவுதான். அது சூரியன்ல இருந்து துண்டு வரப்ப எருமலை குழம்பு இரும்பு மாதிரி வந்தது, கல்லு மாதிரி. இரும்பு கல்லு தான். இரும்பு கல் என்ன இருக்கும்? இரும்பு கல் ஒன்றும் இருக்காது. அப்ப இந்த தண்ணி எங்கிருந்து ஒட்டுச்சு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் விண்வெளியிலிருந்து ஒட்டி இருக்கு. விண்வெளியில நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரம் போகும்பாங்க. வால் நட்சத்திரம்னு என்ன தெரியுமா? பனி எடுத்துட்டே போகும். பூரா கோடிக்கணக்கான சூரியன்ல பூமியில எவ்வளவு தண்ணி இருக்குதோ, பூமியில இந்த கடல் தண்ணி அந்த மாதிரி 5 மடங்கு தண்ணி 10 மடங்கு தண்ணி இழுத்துட்டு போகும். என்னது? 5 மடங்கு 10 மடங்கு தண்ணி இருந்துட்டே இருக்கும். தண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும், பனித்துகள் மாதிரி இருக்கும். யாராவது கற்பனை கூட பண்ண முடியாது. இப்ப கடல் நினைச்சு பாருங்க. கடல் அந்த மாதிரி 10 கடல் தண்ணி, இந்த மாதிரி 10 கடல் தண்ணி. சொல்லுங்க. கடல்ல இருந்து ஆவியாகி அது மேல இழுக்குமாங்க? அதெல்லாம் ஒரு புடலங்காய் நடக்காது. அதெல்லாம் நான் 3 கிலோமீட்டர் கூட ஓடிட்டு திரும்பி வந்துடும். 3 கிலோமீட்டர் கூட போறதுக்கு யோகியது கிடையாது. 2 கிலோமீட்டர் அவ்வளவுதான். 2 கிலோமீட்டர் மேற்பட இமயமலை உயர்த்து வரைக்கும் போகலாம். என்னது? இமயமலை உயர்த்து வரைக்கும் தான் போகலாம். அப்படியே போனாலும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இதனுடைய ஆதிக்கம். தண்ணீரோட ஆவியை மேல போய் திரும்பி வந்துடும். மற்றபடிக்கு யாரும் இழுக்க முடியாது. ஏன்னா இங்க பூமிக்கு கிராவிட்டி கீழே இழுத்துரும். இதை தப்பிச்சு போறது ஹைட்ரஜன் தான். அது ஹைட்ரஜன் மட்டும் தான் தப்பி போறோம். ஹைட்ரஜன் கேஸ் இப்படி வச்சுங்கன்னா டாயின் அது விண்வெளிக்கே போயிடும். ஆனா அதுக்கு இடையே கிடையாது. கிராவிட்டி எதுக்கிறதே ஹைட்ரஜன் தான். அது விண்வெளி எங்க இருக்கும்? உலகமே ஹைட்ரஜன் தான் இருக்கு. உலகமே பூமியில இல்ல, எங்க பல லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் போனாலும் ஹைட்ரஜன் அங்க வந்துடும். என்ன வந்துடும்? அப்ப ஹைட்ரஜன் தான் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுதுன்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுது. ஹைட்ரஜன் தான். ஆமா, அதான் ஹைட்ரஜன் மட்டும் தான் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு இடம் கிடையாது. இப்ப பாடியும் வந்தா நீரும் காத்தையும் எடுத்துக்கிட்டு அது டயமேக்னெட்டா மாறுது. ஆமா, அது டயமேக்னெட் தான். அதுவும் ஹைட்ரஜன் பியூர் டயமேக்னெட். ஹைட்ரஜன் பியூர் டயமேக்னெட். அது அந்த தண்ணியில சேர்ந்தங்காட்டி கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கறதுனால அப்படி பண்ணிட்டு இருக்காது. 2ஆ பிரிஞ்சதுன்னா காணாம போயிடும். 2ஆ பிரிஞ்சதுனாவே டக்குன்னு இது போய் பிடிச்சிக்கும். எது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போய் டக்குன்னு அந்த எழுது பிடிச்சி தண்ணியா மாற வச்சிடும். அது எஸ்கேப் ஆகுறதுல போதும். எஸ்கேப் ஆகவே அதுக்குள்ள தண்ணி போய் பிடிச்சி வச்சுக்கும். என்னது? ஆக்சிஜன் போய் அதை போய் பிடிச்சிடும். ஆக்சிஜன் போய் அதை போய் பிடிச்சிடும். அது H2O H2O. H 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க விஞ்ஞானிகள், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிக்கிறப்ப அது பபிள்ஸ் வர்ற இடத்துல பிரிச்சிருவாங்க. கீழே மொட்லி வர்ற இடத்துல மேல எவனாலும் பிரிக்க முடியாது. அங்க எங்க தண்ணிக்குள்ளே பிரிச்சிருவாங்க. தண்ணிக்குள்ளே பிரிச்சு கண்ணாடி அங்கேயே பொருத்திடுவாங்க. தனித்தனியா பிரிஞ்சு கண்ணாடியில சேர்ந்து தனித்தனியா பிரியும். இந்த பக்கம் ஆக்சிஜன் பிரியும், இந்த பக்கம் ஹைட்ரஜன் பிரியும். கண்ணாடிக்குள்ளே வச்சு நேரடியாக கண்ணாடிக்குள்ளே சேர்த்திடுவாங்க. அப்ப தனியா பிரிஞ்சிடும். அது ஹைட்ரஜன் தனி, ஆக்சிஜன் தனியா பிரிஞ்சிடும். ரெண்டும் சேர கூட மாட்டாங்க. முட்டுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ப்ராஜெக்ட் வேஸ்ட். நம்ம சுடுதண்ணி காய வைக்கிறது வேற. சுடுதண்ணி காய வைக்கிறது தெரியுமா? நீராவிதான் வெளியே போகும். ஹைட்ரஜன் போகாது, புடலங்காயும் போகாது. H3O2 இதுல காம்பினேஷன் என்ன? இது என்ன பங்கு வகிக்குது? H3O அது வேற, H3 வேற. அது H3O அப்படிங்கிறது வேற. இது H2O. H3Oங்கிறது அந்த ஹைட்ரஜனுடைய H3 H1 அது புரோட்டியம், ட்ரூட்டியம், டைட்ரியம் சொல்லக்கூடியது நீங்க சொல்றது பார்த்தோன்னா அது வேற. அது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். அது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். அது O வராது. H1 H2 H3 வரும். H1 H2 H3. ஆமா. அதாவது ஐசோடோப்னு பேசுறப்ப அந்த குறியீடு இந்த பக்கம் மாத்தி போடுவாங்க. குறியீடு வலது பக்கம் போட மாட்டாங்க. H2 போடுறீங்க அந்த மாதிரி போட மாட்டாங்க. சாதாரண H2 போடுறது வேற. ஓகே. H1ன்னா 1 முன்னாடி போட்டு H போடுவாங்க. ஆமா. சாதாரணமா நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது H2ங்கிறது H போட்டு வலது பக்கம் 2 போட்டீங்கன்னா ஹைட்ரஜன் 2 பங்குன்னு அர்த்தம். O போட்டா அது சாதாரணம்.
அது ஐசோடோப் போடும் பொழுது இந்த பக்கம் போடுவாங்க, இடது பக்கம். அதாவது இடது பக்கம் மேல் குறியீடு போடுவாங்க. அப்படி போட்டோம்னா தண்ணீருடைய, அதாவது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரான், அதாவது உண்மையாலுமே தண்ணிக்கு நியூட்ரான் கிடையாது, தண்ணிக்கு நியூட்ரான் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற ஐசோடோப்புக்கு நியூட்ரான் உண்டு. அதுக்கு புரோட்டியம், டூட்ரியம், டைட்ரியம். டைட்ரியம்னா 3 அர்த்தம். ஒரு புரோட்டானும் 2 நியூட்ரான், ஒரு புரோட்டானும் 1 நியூட்ரான். இன்னொன்று வந்து வெறும் புரோட்டான் மட்டும் எடுத்து நியூட்ரான் இருக்காது. உண்மையான அந்த பெரும்பான்மைக்கு நியூட்ரான் இருக்காது, பெரும்பான்மைக்கு நியூட்ரான் இருக்காது. அது எப்ப வரும்னா அதனுடைய யாரும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. சரி, உங்களுக்கு சத்தம் வந்துட்டே இருக்குது பழனிவேல். வர நாய் எல்லாம் இது வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு எல்லாரும் செஞ்சிருக்கிறீங்க சரியா? ம், எல்லாரும் வாங்கி செஞ்சிருங்க இதெல்லாம். இப்போ பாருங்க, இது 72 சாயங்காலம் 5 மணி வந்து 72 மணி நேரம். இது வேர்ல்டு ரெக்கார்டு. இது இந்த மாதிரிலாம் யாரும் எரிக்கவே முடியாது. இனிமேல் எதிர்காலத்துல தான் வரப்போகுது. அதாவது ஒரு சாதாரண ஒரு ட்ரிபிள் படிக்கிறவன், சாதாரண இசிஇ படிக்கிறவன், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா படிக்கிறவனுக்கெல்லாம், அவன் கிளாசிக்கல் படிக்கிறவன், அவனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது வந்து 2D 3D, அதாவது 2 பரிமாணம் 3 பரிமாண தடுப்படை கொண்டு இது வேலை செய்யக்கூடியது. இதான் இப்பதான் என்னோட முதல் கண்டுபிடிப்பு. இப்பதான் நான் ஒருங்கிணைச்சிருக்கேன் எல்லாமே. இது வந்து 1,00,000 விஞ்ஞானிகள், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணணும். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாதான் இது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா செலவுல இது செய்யறது. 10 ரூபா செலவுல உலக புரட்சி வரத்தான் போகிறது. எப்படி வெங்கடேசனுடைய புத்தகம் இங்கிலீஷ்ல வந்திருந்தா என்ன உலகமா புகழாயிருக்கும். இது இங்கிலீஷ்ல வராத சாபக்கேடு தான் இன்னும் அது தமிழ் இருக்கு. அதனால இது வந்து இப்ப என் பொண்ணு இது செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே இங்கிலாந்துல செஞ்சு பார்த்துட்டாங்க, மாடி இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன். ஆமா, சொல்லியிருக்கேன். அவங்க அவன் நண்பரை பார்க்க போயிட்டாங்க. நண்பரை பார்க்க போய் 30 நாள் ஆச்சு. நண்பர் வீட்லயே இருக்காங்க. இருந்துட்டேன் நான். எப்ப இங்கிலாந்து போறே அப்ப போய்க்க அப்படின்றேன். அப்படியே போயிருந்துல இந்த பக்கம் வந்துடாதேன்ற நான். அப்படிதான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லையா? இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. தோளுக்கு மேல தோழன் தான். தோளுக்கு மேல போயிட்டா ஆமா, மிரட்டுறது திட்டுறது எல்லாம் கிடையாது. ஒழுங்கா செய்ப்போ என்ன போய் செஞ்சு காட்டு. ஏன்னா இவங்க டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிச்சதை என்ன காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அண்டவியல் படிக்கிறவங்க, அண்டவியல் ஆசிரியர் காமிச்சா அவன் பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்குது, நீ போய் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் பாருன்னு சொல்லிட்டான். அதுக்கு உடனே போய் அங்க இருக்கிற ஆசிரியர் போய் பார்க்கவே முடியாது. அவனுக்கு போய் அவனுக்கு லெட்டர் போடுற மாதிரி போடணும். இமெயில லெட்டர் போட்டு அந்த குருட்டு முண்டை எப்ப பார்ப்பான்னு தெரியாது. அதே துறையை சேர்ந்திருந்தா இன்னாரும் எழுதாட பண்ணியிருக்கலாம். அதே இப்ப ட்ரிபிள் படிக்க போயிருந்தாங்கன்னா இன்னாரும் உலக புகழா மாறி இருக்கும். இப்ப பொண்ணு படிக்கிறது வேற துறை. இந்த கூடுதலா சப்ளிமெண்டரி அதை செய்யறனால லேட் ஆகும். இப்ப நான் தானே பிடிச்சி நோண்டுறேன். இப்ப நான் கொடுப்பேன், அவங்க சரி பார்ப்பாங்க. நான் கொடுப்பேன், சரி பார்ப்பாங்க. சரி பார்த்து 6 மாசம் கழிச்சு 90 நாள் 100 நாள் கழிச்சு அப்புறம் தான் கொண்டு போய் காமிக்க சொன்னேன் நான். அப்புறம் தான் இதை வந்து ஏற்கனவே எனக்கு செஞ்சுட்டாங்க. அவங்க 4 மாசம் பொண்ணு செஞ்சுட்டாங்க. செஞ்சு அந்த ரிப்போர்ட்ல வச்சிருக்கு. இப்ப நேத்தா கேட்டேன், என்னமா வழியில இருக்குதுங்க ஐயா, அது ஒருக்க பார்த்துக்க மறுபடி ஒன்று செய்ய சொல்லியிருக்கேன். இப்ப எங்க மதுரையிலேயே திருச்சியில எங்க நண்பர் வீட்டுல இருக்காங்க இருந்துட்டு. ஏன்னா இங்க பழைய கல்லூரி மாணவர்கள்லாம் சந்திப்பாங்க இல்லையா, சந்திச்சு பேசிட்டு நான் இருக்க வரையும் போற வரைக்கும் பேச வேண்டியதில்லை, ஒரு ஜாலி தான். சரி, ஒழுக்கம், தபம், ஒரு 10 நிமிஷம் பேசி முடிக்க போறேன், அவ்வளவுதான். தபம், அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெபினிஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை. ஏன் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை சொல்லுங்க பார்க்கலாம். தவத்திற்கு விளக்கம் சொல்றாரு. என்ன? உற்றநோய் நோன்றல், உயிருக்கு ஊர்கன் செய்யாம அற்றை தவத்துக்கு ஒரு, பசிதாகத்தை கட்டுப்படுத்துதலும் உன்னை சாகடிக்க கூடாது. பசிதாகத்தை கட்டுப்படுத்துதலும் எந்த உயிருக்கு வள்ளலார் வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும் காட்டித்தானே போய் உட்கார முடியுது. அவர் என்ன ஆகாரம் தின்னுட்டு இருந்தாங்க? ஆகாரம் தின்னு கொண்டே இருந்த உங்களை மாதிரி ஆகாரம் தின்னு கொண்டே இருந்தாருங்கிற ஆதாரமே இல்ல. புரியுதா? என்ன மூச்சே காணா, பேச்சே காணா? ஆமாய்யா, எங்களை மாதிரி ஆகாரம் தின்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்கல்ல. சரி, அப்புறம் அப்படி ஆகாரம் திங்கிறவா இருந்தாருன்னு வச்சுக்கங்க, எப்படி இருப்பாரு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கற்பனையை சொல்லுங்க. 3 வேளை நல்லா கொழுக்க ஆகாரம் யாரு வெள்ளலேற தின்னுட்டு இருந்தா என்னென்ன மாதிரியா அவருக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லு பாக்கலாம். எல்லா நோயும் வந்திருக்கு ஐயா. மலம் கழிச்சுக்கிட்டு, யூரின் போய்கிட்டு, நோய் வாய்ப்புதான் இருந்திருப்பா. சரியா சொல்லிட்டீங்க ஐயா. இப்பதான்ப்பா புத்தி கொஞ்சம் வேலை செய்யுது. ஏன்னா
யாரை வச்சு அடிக்கணுமோ அவங்கள வச்சு அடிக்கணும். எனக்கு என்ன வாங்க பங்காளி தகராறா? எனக்கும் வள்ளலாருக்கு என்ன தகராறு? எனக்கும் ஒரு தகராறு கிடையாது. ஆனால் உங்களை வச்சுட்டு அவரை பேசணும், அவரை வச்சுட்டு உங்களை பேசணும். உதாரணத்துக்கு உங்களை மாதிரி தின்னுட்டு இருந்தா அவர் இடு பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரி சுத்திட்டு இருந்திருப்பாரு. எனக்கு அது ஆஸ்பத்திரி திருட்டு ஆமாய்யா. ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு எதுக்கால வடை தின்னுட்டு தான் போவார். ஆஸ்பத்திரிக்கு உள்ள போறப்ப 2 வடை தின்னுக்குவாரு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 வடை காப்பி சாப்பிட்டு போவார். இப்படிதான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்னது வீட்டுக்கு போயிட்டு மாத்திரை போட்டுக்குவாரு. வீட்டுக்கு போய் 2 மாத்திரை போட்டிருப்பாரு. மாட்டாங்க. ஆஹ் அவரு வடை மட்டும் இல்ல, தெரிஞ்சிருக்கவே டீ தெரியாது. நம்ம பேச சாப்பிட்டுட்டு இந்த வேண்டிய வடை. அவசியமே இருக்காது அவருக்கு. அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஆஹ் அவர் யாருன்னு தெரியும். தெரியாம எங்கேயோ இருந்திருக்கும். ஆமா ஆமா நான் போய் ஒரு 1.5 நாள் அங்க தங்கி இருந்தேன். 2 இரவு 1 பகல் தங்கி இருந்தேன். அப்ப இந்த வேடிக்கைலாம் பார்த்தேன். அந்த பிச்சைக்காரெல்லாம் அதை சுத்தி 1000 பேர் படுத்திருக்கானுங்க. நான் அப்படியே கற்பனை பண்ணேன். உண்மையாலும் வெள்ளலார் வந்து பார்த்தாருன்னு வச்சுங்க, அவன் படிக்க நான் இருந்த காலத்துல ஒண்ணுக்கு தண்ணி வெளிக்கு கிளி பியி கியி எதுவுமே இருக்காது. எல்லாம் பிய பேண்ட் வச்சிருக்கேன். பரதேசி பத்திர சாபம் முடிட்டு போயிருப்பாரு. ஏன்டா நான் எவ்வளவு சுத்தமா வச்சிருந்தேன், பிச்சைக்கார மடமா ஆக்கி சுத்தி சோத்து குண்டா சுத்தி 100 பேர்த்த படுக்க வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கண்டபடி திட்டி போட்டு போயிருப்பாரு. ஏன்டா இவனுக்குள்ள அறிவுரை சொல்றது விட்டு போட்டு என்னடா சோறாக்கி போட்டிருக்கேன்னு கேட்பாரு. அந்த பாத்தீங்கன்னா அந்த 8 பட்டையுள்ள ஒரு ஞான சபைன்னு ஒண்ணு இருக்கும். அதை போய் பாருங்க. 8 பட்டை இருக்கு. போனீங்கன்னா வடலூர் போனா தெரியும். 8 பட்டை இருக்கும். அது அவரு பார்வையில தான் கட்டணுது. இன்னொரு பக்கம் சோத்து மடம் இருக்கும். சோத்து மடத்துக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் இருக்கும். சோத்து மடத்துக்கும் அந்த சோறு திங்கிற மடம் தனியா இருக்கும். மெஞ்ஞான மடம் தனியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா திருச்சபைன்னே போடும். ஞான திருச்சபைன்னு அதுக்கு பேரு. ஞான மடம்னே பேரு. அங்க வந்து எதுவுமே இருக்காது. சோத்து மடம் பின்னாடி இருக்கும். சோத்து மடம் பின்னாடி இருக்கு. ஆமா அங்க போய் பாருங்க. பூரா தின்னுட்டு பேண்டுட்டு தான் இருப்பானுங்க. பூரா சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவரு வள்ளலார் அப்படி சோத்துக்கு முன்னாடி உட்காந்து சமையல் கட்டில உட்காந்து அடுப்பதையே பார்த்து கிண்டிட்டே இருந்தாருன்னா அப்புறம் எங்க அறிவு வரப்போ இதுதான் நீங்க இதுதான் நானு. புரியுதா? இப்ப எப்படி நம்ம பேசுறோம்? இப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இங்கதான் திருவள்ளுவர் இந்த மாதிரி 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருக்குறள் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் வள்ளலார் மாறி இருக்காரு. என்னது இல்லைன்னா வள்ளலாருக்கு ரூட் எப்படி கிடைக்கும்? வள்ளலார் வந்து தொல்காப்பியம் மாதிரி இலக்க நூல் படைத்தவர். பயங்கரமா சாதாரண இல்ல. வள்ளலார்னு நினைச்சிடாது, சாதாரண இல்ல. அவருக்கு எந்த தமிழ் புலவரும் வாய் விட முடியாது. எந்த தமிழ் 100 PhD வாங்கியிருந்தாலுமே அவர் மாதிரி இலக்கணம் எல்லாம் பேசவே முடியாது. அவர் தனியா வள்ளலார் தனியா இலக்கண நூல் எழுதினாரு. சாதாரண விஷயம் இல்ல. அவருங்க அப்படின்னா அப்படியே வந்து உழுந்துட்டே இருக்கும். காரணம் அந்த அகத்தூய்மை மேக்னெட்டா மாத்துறது உடம்ப. என்னது டயாமேக்னெட், அதாவது டயாமேக்னெட் விலகும், பூமியிலிருந்து விலகும் தன்மை பெற்ற அதைத்தான் நாம செய்ய போறோங்கிற. நீங்க அப்படி பியூரா மாறிட்டீங்கன்னா உங்க உடம்ப நீங்க என்ன ஆயிரும்? உடம்பு அதிகமான காந்தம் ஆகிறப்ப யாரும் பேசாத மொழியில நீங்க பேசுவீங்க. என்னது யாரும் பேசாத மொழியெல்லாம் நம்ம பேசுவோம் ஐயா. அப்படிதான் தெரசா நியூமான் அப்படி பியூரா மாறும். அந்த அம்மாவுடைய தாய்மொழி ஜெர்மன் மொழி தான். அந்த தன்மை இருக்கிறப்ப அந்த வார வெள்ளிக்கிழமை தன்மை இருக்கிறப்போ இயேசுநாதர் பேசின அராமிக் மொழி, ஹீப்ரூன் மொழி, லத்தி மொழியில அந்த அம்மா பேசுது. அந்த ஆபேசிக்கப்படுகின்ற நேரத்தில், அந்த உணர்வுற நேரத்தில் அதெல்லாம் அந்த அம்மா பேசி இருக்குது. யாரு நேரடியா பேட்டி கண்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல யாரும் மறுக்க முடியும். அப்படின்னா அந்த காந்தத்தன்மை பெறுகின்ற பொழுது வெளியிருக்கிற ஒய்ஃபைல இழுத்துக்கும். அதெல்லாம் என்னது எங்க ஒய்ஃபை இருக்குது? எங்க இவர் ஜெர்மனி எங்க, பாலஸ்தீனம் எங்க? ஜெர்மனிங்கிறது ஐரோப்பா நாடு, பாலஸ்தீனுங்கிறது வந்து ஆசிய நாடு. பாலஸ்தீனுங்கிறது ஆசிய கண்டத்தை சேர்ந்தது. பாலஸ்தீனம் அதாவது அரபு நாடு. இப்ப இஸ்ரேல் இருக்கு பாரு, இஸ்ரேல் இப்ப சண்டை போட்டுருக்காம இஸ்ரேலு, அந்த துருக்கி, ஈரான், ஈராக், அப்படி அந்த பகுதி எங்க, ஜெர்மனி எங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இது வந்து இந்த காந்தத்துக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இது வந்து மார்கோனின்னு ஒருத்தர் இருந்தார். ரேடியோவை மார்கோனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அதுல உங்களுக்கு தெரியும், மார்கோனி ரேடியோ அப்படின்னு சொன்னார். அதுல ஒரு பக்கம் இருக்கு. அவரே காப்பி அடிச்சது தான். யாரை பார்த்து? இந்தியாவில் இருக்கிற ஜெகதீஷ் சந்திர போஸனுடைய அவர் மின்காந்த அலையை காப்பி அடிச்சுதான் அவர் திருடிட்டு போய் அவர் டிசைன் பண்ணார். இந்தியாக்காரங்க காப்பி அடிச்சது தான் மார்கோனி. அது பின்னாடதான் தெரிஞ்சது. மார்கோனி டூப் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த நல்ல நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில இது யாரா இந்த அடிப்படைன்னு பார்த்தா ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் அதுக்கு அடிப்படை. ரேடியோவுக்கு டிசைன் பண்ணது இந்தியாவில் தான், மேற்கு வங்க. அவர் தான் உயிரியல் கருவி கண்டுபிடிச்சாரு. அவர் தான் அது இதய துடிப்பு மானி கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேரு கார்டியாலஜி டெஸ்ட். டாக்டர் எல்லாம் வச்சிருக்காங்க கார்டியாலஜி டெஸ்ட், கார்டியாலஜி ஸ்பெஷலிட்டிப்பா. அந்த ஸ்பெஷல் இன்ஜினை கண்டுபிடிச்சது அவர் தான். அதுக்கப்புறம் தாவரங்களுக்கு உயிர் உண்டுன்னு கண்டுபிடிச்சது அவர் தான். இப்ப தாவரத்தை உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சாரு.
மனிதனோட இதய துடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கருவி கண்டுபிடிச்சாரு. இந்த ரெண்டுமே அவர் கண்டுபிடிச்சது தான். இது போக ஒய்ஃபை ஒய்ஃபை கண்டுபிடிச்சது அவர் தான். அந்த ஒய்ஃபைங்கிறது தடை இல்லாம இன்னொரு பக்கம் பண்றது. அதெல்லாம் வந்து வெள்ளக்காரன் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இது வந்து அதனால உலகம் இங்கிலாந்துல இருக்கிற ராயல் சொசைட்டி மகாராணி இவருக்கு வந்து இவரை கூப்பிட்டு சர்பட்டம் கொடுத்தாங்க. அந்த காலத்துல சர்பட்டம் இன்னைக்கு நோபல் பரிசு வாங்குற மாதிரி 1890க்கு முன்னாடி 1897 98ல அப்ப நோபல் பரிசு ஒண்ணு கிடையாது. 900க்கு அப்புறம் தான் நோபல் பரிசு வருது. இப்ப அவர் படிக்கிற காலத்து நோபல் பரிசு கிடையாது. இங்கிலாந்துக்காரன் கூட சர்பட்டம் கொடுத்துட்டாவ, அவ்வளவுதான். உலகமே அவரை பாராட்டணும். அந்த மாதிரி நிறைய பேர் சர் பிட்டி தியாகராஜன் இந்த மாதிரி நோபல் பரிசு பெற்றவங்க. அல்ல வெள்ளக்காரன் பாரு, அந்த வெள்ளக்கார மகாராணி குரூப், ராயல் குரூப், அவங்க அடிவாடிகள் திருச்சபைனே பேரு. அதுக்கு தலைவியா இருந்தது குயின் தான் தலைவி. அங்க கிங்குக்குள்ள வேலை இல்லை. என்னது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கிங்குக்குள்ள ஆம்பளைகளுக்குலாம் அங்க வேலை இல்ல வேலை இல்ல இப்ப புரியுதா? பெண்கள் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கே எலிசபெத் மகாராணி இந்தியாவே எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியா இருக்கிற அத்தனை அமைப்பும் எலிசபெத் மகாராணி உருவாக்கினதா. இப்ப நானே ட்ரைனிங் சென்டர் வந்து எம்இஜியில வேலை செய்யும் பொழுது, நான் எம்இஜியில தான் ராணுவத்தில் இருந்தேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. உண்மையாலுமே அதிலே ஒழுங்கா இருந்தேன். இன்னும் மாசமான எனக்கு சும்மா எனக்கு 60,000 சம்பளம் வந்துடும். அப்பவே நான் 900 ரூபாய் சம்பளம் வாங்கினேன் 1980லயே. அப்ப நான் வந்து அந்த மகாராணி எலிசபெத் டூன்னு பேரக்ஸே இருக்கும். அவதான் தமிழர்கள் மேல காதல் கொண்டு தமிழர்கள் ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப நம்பிக்கையுடையவங்கிறதுக்காக 3 ரெஜிமெண்ட் தொடங்கினாங்க. ஒன்று மெட்ராஸ் ஒரு ரெஜிமெண்ட், அப்புறம் பெங்களூர்ல ஒரு ரெஜிமெண்ட், பாம்பேல ஒரு ரெஜிமெண்ட். அதுக்கு பேரு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னே பேரு. என்ன ரெஜிமெண்ட்? மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அங்க தமிழர்கள் தான் அங்க ராணுவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பெரும்பாலும் தமிழர்கள் தான். ஏன்னா செலக்ட் பண்ற இடமே தமிழ்நாட்டில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணி பெங்களூருக்கு அனுப்பிவிடுவாங்க. சென்னையில ஹெட் குவார்டர் இருக்கு. எம்இஜி வந்து சென்னையில் இருக்குது. சென்னையில் ஹெட் குவார்டர் அங்க அனுப்புவாங்க. அதை விட்டு பாம்பேக்கு அனுப்புவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100 பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது ஒரு 60 பேர் இருந்தாங்கன்னா ஒரு பிளட்டூன் சொல்லுவாங்க. ஒரு பிளட்டூன்னா ஒரு சின்ன குழு. அந்த 60 பேர் இருப்பாங்க. அந்த 60 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் தமிழர் இருப்பாங்க. 15 பேர் தான் கேரளாக்காரர் 2 பேரு, அப்புறம் தெலுங்கு பேசுறாங்க பாரு, ஆந்திராக்காரன் 2 பேரு, கர்நாடகத்துக்கு 2 பேர் இருப்பாங்க. இதை நான் கண்கூட பார்த்தது. நான் அங்கதான் இருந்தேன். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சிந்தர் தான் இருந்தேன். அது மகாராணி உருவாக்கினது. யாரு? எலிசபெத் மகாராணி. இப்ப செத்து போனாலும் அவ உருவாக்கிட்டு போனது. இதெல்லாம் அங்க இருக்குது. அதுக்கு ராயல் என்னமோ சொல்லுவானுங்க. இந்த ராயல்னு சொன்னாவே அவங்கதான். ராயல் சொன்னாவே ராயல் புல்லட். ராயல் புல்லட் அவங்க அந்த நாட்டுல தயாரிக்கப்பட்டதுதான். அந்த அம்மா பேரை வச்சாங்க ராயல். சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு அதனால நமக்கு என்ன நன்மை? நம்ம நாட்டை கெடுத்துட்டு போனதும் அவங்கதான். நம்ம நாட்டை சுரண்டுவதற்காக இதை பண்ணாங்க. நம்ம நாட்டை சுரண்டுறதுக்காக, நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக இதெல்லாம். அதை திருடவனுக்கு தெரியாத உங்களுக்கு அதை தெரியாத மாதிரி திருடிட்டு உங்களுக்கு பிச்சை காசு போட்டு போயிடுறது. நம்மகிட்டயே திருடிட்டு நம்மளிடையே 100 ரூபாய் திருடிட்டு போயிட்டு நமக்கு 2 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு போற மாதிரி. இவன் நினைக்கிறீங்க போறப்ப நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களை போற மொட்டையை அடிச்சு மிளகாய் அடிச்சு நாசம் பண்ணி போனவே அதே இங்கிலாந்து குரூப் தான். அவனுக்கு அறிவும் கிடையாது, பண்பும் கிடையாது, நாகரிகம் கிடையாது, எழுத்தறிவும் கிடையாது, கல்வியே அவனுக்கு கிடையாது. நம்மளை பார்த்துட்டு போய் தான் அவன் கல்வியை கற்றான். நம்ம வந்து 20,000 ஆண்டு கல்வி படிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனாடா? 20,000. இப்ப நீ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு, புண்ணாங்க படிச்சுக்கிட்டு, பிசிஏ படிச்சுட்டு, இதெல்லாம் ஏமாத்துற கல்வி. நாம 20,000 இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சீங்க? இதெல்லாம் தேவரை யார் எழுதுந்து, திருவாசி யார் எழுதுது, திருமலர் யார் எழுதுது, திருமந்திரி யார் எழுதுது, புலிப்பாடு யாரு, போகராஜ், சொல்லிட்டே போலாம். அகநானூறு, புராணம், இப்ப 1 லட்சம் நூல்கள். இதெல்லாம் எங்க யாரு இதெல்லாம் எழுதுனாங்க? இதெல்லாம் என்ன வரலாறு இருக்கிறீங்க? தொல்காப்பியம் 10,000 ஆண்டுக்கு முன்னாண்டது. உலகத்திலே வந்து இலக்கண காப்புடைய 2 உலகத்துல 8,000 மொழி இருக்கு. 7,000 மொழியோ 6,000 மொழியோ சொல்றாங்க. அதுல 2 மொழிக்கு தான் இலக்கண காப்பு இருக்குது. இலக்கணம்னு கட்டி வைக்கிற அந்த இலக்கண காப்பு ஆணித்தரமானது தமிழும், அது விட்டா சமஸ்கிருதம் தான். வேற எந்த மொழிக்கு ஒரு இடமும் கிடையாது. என்ன கிடையாது? இலக்கண காப்பே கிடையாது எந்த மொழிக்குமே. 8,000 மொழியில 2 மொழிக்கு தான் இலக்கணம். ஒண்ணு தமிழ், அது விட்டா சமஸ்கிருதம். அதனால எல்லாம் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். எல்லாருமே வாய மூடிட்டு பேச மாட்டாங்க எவனுமே. நீங்க தமிழ் இலக்கணம் எடுத்து விளையாடுங்க. நீங்க ஆங்கிலத்தை நல்லா நீங்க வெளிநாடு போய் தமிழுக்கு பேசி பாருங்க. கீழே ஒரு கை, மேல ஒரு பின்னாடி ஒரு கை வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஆடாடுற. ஆமா, அதுதான் இயற்கை. இயற்கையை விரும்பித்தான் தமிழை வளர்க்கிறது. இயற்கை தமிழை வளர்க்குது. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். சரி, இல்லாட்டி இந்த காந்தியடிகளுக்கும் இங்கிலாந்துலயே பட்டம் பிடிச்சிட்டு வந்தவர், பாரத்லா பெற்றவர். அவர் நான் பிறக்கும்போது தமிழனா பிறக்கணும், அது குறைஞ்சபட்சம் திருக்குறளாவது படிக்கணும்னு சொன்னவர் காந்தியடிகள் தான். காந்தியடிகளுக்கு ஒண்ணும் தெரியாதா? வெள்ளைக்காரன் போட்டு விரல் விட்டு ஆட்டினவர் தானே. வெள்ளைக்காரன்னு விரல் விட்டு மூக்குல கண்ணுல விரல் விட்டு ஆட்டினவர் தான் காந்தியடிகள். அவருக்கு தெரியாத என்ன? அவரு சர்வதேச தலைவர் கூட சந்திக்கிறவரு.
கூட்டு வா. அவரே சொல்றாரு, நான் தமிழா தாண்டா பிறக்கணும், தப்பி தவிர இங்க பிறந்துட்டனார் தெரியுதுன்னு அவரே வருத்தப்பட்டார். ஏன்னா திருக்குறளுக்காகவே பிறக்கணும், திருக்குறள் படிப்பதற்காகவே நான் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? அவர் தானே கொண்டுவா, அவர் தானே சுட்டு கொண்டோம், அது வேற. அப்படி சொன்னவர் தான் போடுறவாங்க நீங்க இருக்கக்கூடாது டமார் சுட்டது. அது நாம தான் சுட்டோம். வெள்ளைக்காரன் வந்து இருக்கிற வரைக்கும் சுடவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா ஒரு குண்டு போட்டு போயிருக்கலாம், போடவான்னு குறும்பட்டு டமார்னு போட்டுருக்கலாம், அப்படி செய்யவே இல்லையே. அகிம்சைக்காரனை கை தொட மாட்டான், அதுதான் அவன் அகிம்சை. நீங்க என்ன பண்ணீங்க? அகிம்சையில போறானே உன்னை அடிச்சு கொள்வானுங்க. டெல்லியில் நடந்தது, எத்தனை பசங்க அடிச்சு துப்பாக்கி கொண்டு போட்டு அடிச்சிங்களே. இதெல்லாம் சாபக்கேடு தானே. இப்ப இருக்க அந்த அமைச்சருக்கு தான் மோடி, அந்த அமித்ஷா இவனா கொஞ்சத்தை சாவர பண்ண இழுத்து புத்து சாகத்தான் போறானுங்க. ஒரு பையன் உண்ணானவன் இருக்கான், தன்னுடைய கல்வி தப்பா இருக்குன்னு போராடுனா அந்த ராணுவ காவல் நாய்களை வைத்துக் கொண்டு நீங்க பண்றீங்க. எந்த அளவுக்கு சாபம் தான் விடணும், ஒவ்வொருத்தரும் சாபம் விடணும். இந்த பையன் படிச்சுட்டு அப்பதான் தப்புன்னு புரியாது. இந்த அவன் இப்ப என்ன புரியணும்னா, இனிமேல் செய்முறை கல்வி தான் இருக்கணும். அந்த பசங்க திரும்பி போராடணும். இன்னும் அந்த அறிவு அந்த அவனுக்கு வரல. இது இந்த பிஎஸ்சி படிக்கிறது, பிடெக் படிக்கிறது, இந்த புலங்கா படிக்கிறது, அமெரிக்காரனுக்கு சோப் போடுறதுல தப்புன்னு எப்ப புரிஞ்சுக்கிறானோ, நமக்கான கல்வியை, அதாவது கல்வி என்பது அறிவை பெறுவதற்கே தவிர நான் சுயமாக ஒரு செய்தொழில கற்க வேண்டும் எப்ப நினைக்கிறானோ அப்பதான் இந்த நாடு உருப்படும். என்னைக்கு டிகிரி மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு, இப்ப எலன் மாஸ்க் என்ன தெரியுமா சொல்றான், உங்க டிகிரி வேண்டாம், ஒரு புலங்காய் வேண்டாம், இதை வச்சு இந்த ஒண்ணும் கட்ட முடியாது, புதுசா சிந்திங்கடா, புதுசா எனர்ஜி எடுக்கிற வழி சொல்லுங்கடா, இங்க இருக்கிற யுரேனியம் பத்தாது, இங்க இருக்கிற யுரேனியம், பெட்ரோல், டீசல், இந்த புடலங்காயெல்லாம் இதுக்கெல்லாம் ஆகவே ஆகாது, இந்த எனர்ஜியில எனர்ஜியே இல்லைன்ட்டாங்க. இந்த எனர்ஜி வைத்துக் கொண்டு நாம் கட்டமைக்க முடியாது. எதிர்காலத்துல 1000 கோடி பேர் வரப்போறாங்க, உங்களுக்கு எங்கடா எனர்ஜின்னு அவன் கேட்கறான். எங்கடா இந்த பெட்ரோல் டீசல் என்னடா படம், நாடு நாசமா போயிட்டு இருக்குது, உலகமா கெட்டு போயிட்டு இருக்குது, இந்த நியூக்ளியர் வந்து யாரும் பயன்படுத்த முடியாது, இதுக்கு மாற்று எரிபொருள், மாற்று பேட்டரி கண்டுபிடின்னு அவன் சொல்றான். அதைத்தான் நாம் இங்க முயற்சி பண்றோம். அதைத்தான் கண்டுபிடிச்சாச்சு, நீ இது ஒன்றும் பண்ண முடியாது. இது கண்டுபிடிச்சாச்சு. 3 மணி நேரத்தில் சாக வேண்டியது பாருங்க, 195 மணி நேரம் வரணும். இது இப்ப வந்து கருத்து என்ன, இப்ப 75 மணி நேரம், இப்ப 72 மணி நேரம் தாண்ட போகுது. சாதாரண பேட்டரியா இருந்தா பாருங்க, 3 வோல்ட் தான் வச்சிருக்கேன். சாதாரண பேட்டரியா இருந்தா அதிகபட்சமா 3 மணி நேரம் தான். அது 16 எல்இடி வச்சிருக்காரு, கற்பனையே பண்ண முடியாது. எத்தனை 16 எல்இடி, எத்தனை பவர் தெரியுமா, பயங்கர உறிஞ்சி தள்ளிடும். ஒன்றும் நடக்கல, ஏன்னா தானாவே ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கு, தானாவே ரீசார்ஜ். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2.5 வோல்ட் இருக்குது, கழட்டி வச்சு பார்த்தா 3 வோல்ட் போயிருதுன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. இப்ப லைட் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, லைட் எரியறப்போ நீங்க மல்டிமீட்டர் வச்சு பாருங்க, 2.6ன்னு காட்டுதுன்னு பாருங்க. லைட் எரியறப்போ சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், 2.5ன்னு காட்டுங்க. லைட் எரிகிறப்ப வச்சு பார்த்தீங்க 2.5 காட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ரைட்ல புடிங்கி விட்டு போட்டு வெறும் பேட்டரி செக் பண்ணி பார்த்தா 3 வோல்ட் காட்டும். உங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியல. அதுதான் யூடியூப்ல ஏஐல பேசுறேன். ஏஐங்கிறது செயற்கை நுண்ணறிவு பேசுறேன். இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பேட்டரி தன்னை ரீசார்ஜ் ஆகுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து கெமிக்கல் பேட்டரி கிடையாது, இது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுச்சு, ஆட்டமிக்கா போகுது, தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. அவர் சொல்றா, ஆமாம், அப்படின்னா லைனியர் மோஷனே கிடையாது, நீ சொல்ற மாதிரி சர்க்குலர் மோஷன் தான். இல்லாட்டினா வந்து 3 மணி நேரத்துக்கு மேல சாத்தியமே இல்லது. நீங்க 70 மணி நேரம் போறதுங்கிறது, அதாவது 26 மடங்கு எனர்ஜி வருது. 1 மடங்கு எனர்ஜி நீங்க வச்சுட்டாலும் கூட மிச்சம் 26 மடங்கு எனர்ஜி எங்கே இருந்து வருகிறதுன்னா, அப்ப தன்னைத்தானே அது நீங்க சொல்ற மாதிரி நியூட்ரான உறிஞ்சி கொள்கிறது. இது அட்டாமிக் ஃபங்க்ஷன் நடக்குது. உங்க அறிவு எங்கேயோ போயிட்டு இருக்கு, இது வந்து ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது. இதுதான் ஆதாரம். இது இந்த உலகம் திருந்தே ஆக வேணும்னு அது சொல்லுது. எது? ஏஐ சொல்லுது, திருந்தே ஆகணுங்கிறது. அப்ப இதைத்தான் உங்களுக்கு முன்னாடி நான் செய்ய சொல்றேன். இதெல்லாம் இயற்கையில் நடக்கிறது, நாமளே இது ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஏன் நடக்குது, எவ்வாறு நடக்குதுன்னா யார் சொல்லணும் தெரியுமா? உலக புகழ்பெற்ற அமெரிக்காவில் இருக்கிற எம்ஐடி நிறுவனங்கள், அப்புறம் ஜெர்மனியில் இருக்கிற மேக்ஸ் பிளாங்க் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து இருக்கிற பார்ட்டிகல் ஆக்சரேட்டர், அவங்களாம் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுமே வந்து 10,000 கோடி 1 லட்சம் கோடி போட்டு வச்சிருக்காங்க. நாம நாட்டா 10 ரூபாய், 10 ரூபாய்க்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு நம்மளுக்கு தெரியாது. அவன் 1 லட்சம் கோடி போட்டுக்கிட்டு இன்னும் எனர்ஜி தேடிட்டு இருக்கானுங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, எனர்ஜி என்னன்னு தேடிட்டு இருக்கானுங்க. நம்ம 10 ரூபாய் செலவு இதான எனர்ஜின்னு காட்ட போறோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம். எப்பவுமே ஏழைகளுக்கு தான் கடவுள் இறங்கி வரும். என்னது? கடவுள் இறங்கி வருவாரு. ஆமா, நீங்க உணவுல ஏழையா இருக்கிறீங்கல்ல, எவன் 3 பேர் ஆகாரம் திங்கிறானோ அவன் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். 3 வேளை ஆகாரம் திங்கிறவன் யாரு? பணக்காரன். யாரு 3 வேளை ஆகாரம் திங்காம சுத்தப்படுத்துறான் அவன் யாரு? அதான் ஏழைன்னு பேர். நாம தான் உண்மையால ஏழை. ஆமாய்யா. பிச்சைக்காரனும் 3 வேளை திங்கிறவன் பிச்சைக்காரனால அவன் பணக்காரன் தான். ஆமாய்யா. அப்ப அவனுக்கு என்ன நோய் வரும்?
ஒரு நோய் வராது, உடல் ஆரோக்கியமா இல்ல இல்ல, இருக்கும். பிச்சைக்காரனுக்கு எல்லா நோயும் வரும் ஐயா. வராது ஐயா. ஆ? இருக்க சொல்லுங்க. பிச்சைக்காரனுக்கு நோய் வராது. எந்த நோயுமே வராதுங்கய்யா. பிச்சைக்காரனுக்குங்க. பிச்சை எடுத்துங்கிற மூடு 10 திங்கிற அவனை சொல்றேன். எல்லா நோயும் வரும் ஐயா. நோய்க்கு வண்டியே வந்தே தீரும். நோய் இப்பதான் இவருக்கு புரிஞ்சிருக்குது. யாரு இப்பதான் பாண்டிச்சேரி அரபாளிக்கு புரிஞ்சிருக்கு. என்னடா அவர் சொல்றாரு? நாமள சொல்ல நீங்க, நான் உண்மையாலும் பிச்சை எடுத்துக்கிறேன் அவனை சொல்லிட்டு இருக்கேன் நானு. அப்ப எவன் பிச்சை எடுத்து அவனை சொல்ற நீங்க? அரபாளி சொல்றாரு பாரு, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எவன் சாதாரண உலகத்துல எல்லாரும் ஒண்ணுதான். இப்பதான் அரபாளிக்கு இப்பதான் புரிஞ்சிருக்குது. நான் சொல்றது, நம்மள பிச்சைக்காரன்னா உணவை குறைத்து கொண்டவன் தான் பிச்சைக்காரன். நம்ம வந்து ஆரோக்கிய பிச்சை, நம்ம வந்து உணவில் வந்து நம்ம உணவு சாப்பிடறதுல பிச்சைக்காரன், ஆரோக்கியத்துல பணக்காரன். புரியுதா? ஆமாய்யா. இப்ப புரிஞ்சுக்கிங்க. இப்ப நம்ம வந்து பிச்சைக்காரன் தெரியுமா? பிச்சைக்காரன் என்ன அர்த்தம்? பொதுவாகவே ஒன்றுமே இல்லாதவன், வழியே இல்லாதவன் அர்த்தம். இன்னைக்கு பிச்சைக்காரன் பல ஊடு தின்னுட்டு இருக்கிறான். என்னது? பல ஊரு பல உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் நல்ல உணர்த்தியா தின்னுட்டு இருக்கானுங்க. நல்ல உணர்த்தியா ஒரு படத்துல அவன் பேர் என்ன, செந்தில் ஒருத்தர் இருப்பான். செந்தில் ஒரு சினிமா நடிக்கிட்டு இருந்தான், குண்டு யானைக்குட்டி மாதிரி இருப்பான். அவன் ஒரு படத்துல நடிச்சிருப்பான். அப்ப ஒரு கையில பிரசாதத்தை வச்சு கரெக்டா சொல்லிருப்பான். வேலையில்லாம ஒரு குண்டம், வேலையில்லாத ஏதோ ஒரு பட்டதாரி வருவான், ஒரு கோயில்ல படுத்திருப்பான். அவன் ஏதோ பிரச்சனைக்கு போவான். உனக்கு 3 வேளைக்கு வேலைக்கு சோறு வேணுமா, எங்கிட்ட வந்து இது இருக்குன்னு சொல்லுவான். எங்கிட்ட ஐடியா சொல்லுவான். அவன் சொல்லுவான், அது நல்லா இருக்கு, இந்த ஜோக் நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். இந்த நீ பார்த்தசாரி கோயிலுக்கு இந்த வெள்ளிக்கிழமை போ, அப்புறம் கிருஷ்ணசாமி கோயிலுக்கு இந்த வெள்ளிக்கிழமை காலையில போ, இங்க போட இது கொடுப்பான், மெதுவோட கொடுப்பான், ஆமா வடை கொடுப்பான், நெய் தாசு கொடுப்பான், அப்படி அப்படி சொல்ல நமக்குன்னா ஜில்லு நேரு. இதுதானே மைண்டும்பா. 2 போச்சு கொடுப்பான். உனக்கு ஒண்ணு வாங்கிக்க, எனக்கு ஒண்ணு வாங்கிக்க, இந்தப்பா இது உனக்கு, இது எனக்கு, அப்படியே கொண்டாந்து கொடுப்பேன். தின்னுட்டே இருப்பேன் பாட்டுக்கு. இதுதானே உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுறதுப்பா. அந்த மாதிரி இப்ப என்ன பிச்சைக்காரன் எங்கடா இருக்கிறேன்னா, இந்தியாவில பல ஊர்ல வீடு பிச்சை எடுக்க வர்றதில்ல, நேரம் கோயிலுக்கு போயிடுறானுங்க. சுத்தி படுத்துக்க வேண்டியது, கரெக்டா பண்ண ஃபுல்ல ஒரு கட் கட்டி தூங்க வேண்டியது அங்கேயே. இப்படித்தான் வள்ளலாறு மடமும் இப்படி ஆகி போச்சு. வள்ளலாறு மடமும் அப்புறம் தவம் இங்கே ஹாஸ்பிட்டலே டெய்லி வந்து 2 வேளை அன்னதானம் பண்றாங்க ஐயா. எல்லாத்தையும் டெய்லி அன்னதானம் 2 வேளை அன்னதானம் பண்றாங்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல. அது வள்ளலார் குழுவுல வந்து டெய்லி அன்னதானம் பண்றாங்க பேஷண்ட்டுக்கு. பாருங்களேன். அப்புறம் என்ன பண்றது? ஏற்கனவே ஆஸ்பத்திரியில பிரெட் கொடுப்பானுங்க, இதுவாக இவனு வேற கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில பிரெட் பாலெல்லாம் கொடுப்பானுங்க. அதுக்கு ஒரு ரேஷன் மாதிரி ஒண்ணு இருக்கும் கொடுப்பானுங்க. அது போக இதையும் திங்கிறானுங்களா? காய்கறி கூட்டு நீலாம்பூர்ல 5 ஐட்டம் பேஷண்ட்டுக்கு. அவனுக்கு என்னைக்கு ஐயா வள்ளலார் மடத்துல நைட் ஆயிடுச்சுன்னா நீலாம்பூர்ல வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க டெய்லி நைட்டு. கிட்டத்தட்ட 300 பேருக்கு கொடுக்குறாங்கய்யா. அம்மா இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து அடிக்கிறானா? எவனோ திருடி கொள்ளடிக்கிற மாதிரி அந்த பணத்தை இங்க கழிச்சு விட்டுறது. எங்கயோ திருடுறான் பாருங்க. அங்க அந்த பாவத்தை கழிக்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்கய்யா. சரி, அந்த பணம் எங்க இருந்து வருது? இவனுக்கு உழைக்காம இவனு தின்னுட்டு இருக்கானுங்க. யாரு இவனுக்கு? இந்த 300 பேரு சோம்பேறி தின்னுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு திருடிட்டு வரானுங்க. பணத்தை திருடிட்டு வந்து கொடுக்க வேண்டியது. ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க ஐயா. வள்ளலார் ட்ரஸ்ட்னே வச்சு அங்க ஒருத்தர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பணத்தை எங்கேயே ஆட்டை போட வேண்டியது. இவன் மூக்கப்படிக்க தின்னுட்டு வரவங்களுக்கு மூக்கப்படி தின்னுட்டு இப்படியே தின்னுட்டு சாக வேண்டியதுதான். இப்படியே புழுத்து போய் சாக வேண்டியதுதான். இப்படி பிசினஸ் எப்படி நடக்குது பாருங்க. பிசினஸ் ஒரு அழகா பிசினஸ் பேருக்கு ட்ரஸ்ட் வச்சு ஜாடி சுத்திக்கிட்டு பணம் பாட்டு. வள்ளூர்ல பார்த்தோம் ஐயா, நீங்க தங்கி இந்த பக்கத்துல சாப்பாடு போடுறாங்க நம்ம பார்த்தோம் ஐயா. ஆமா, அப்பப்ப எத்தனை சாப்பாடு டன்னு கணக்குல கீழே கிடந்தது தெரியுங்களா? பாப்பா அது தின்னதை விட இறைச்சதுதான் அதிகம். தின்னது ஏன்னா 10 இடத்துல சாப்பாடு போடுறானுங்க. இவன் ஒரு வாய் தின்னு போட்டு நல்லா இல்லையா அடுத்ததுக்கு போறான். அங்க நல்லா இல்லையா இன்னொரு இடத்துக்கு போறான். 15 இடத்துல இங்க சாப்பாடு போட்டான். எதை திம்பவன்? திங்க வேண்டியது ஒரு வாய் போட்டவனே தூக்கி அப்படியே போட்டு போறான்னா என்ன ஆணவம் இருக்கும் பாருங்க. வரப்போற என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நமக்கு என்ன பெருமை அவன் வண்டியில எடுத்துட்டு வந்துடுறது. வந்து ஏற்கனவே தின்னவனுக்கு மறுபடியும் போடுறது, தின்னவனுக்கு மீண்டும் மீண்டும். அட கொடுமைய அவன் தின்னு கீழே கூட சொல்லுங்க. அப்போ ஒரு காலத்துல வள்ளலார் வந்து
ஏதோ ஒரு வேறு வழியே இல்லடா, ஒரு 10 பேத்துக்கு ஏதாவது போடலான்னு அவரே பெரிய பணக்காரரா இல்ல இந்த ஜமீன்தாரா இல்ல நினைச்சு வந்தாரா இல்ல 1000 ஏக்கர் பூமி வச்சிருந்தாரா, 1 கோடி மூட்டை நெல் மூட்டை அடுக்கி வச்சிருந்தாரா, அவரு எங்கேயாவது இப்படி குடுங்குற பேச்சை ஏத்து கேட்டிருப்பாரு. ஒரு 10 பேர் இருக்கான் ஏதாவது கொடுத்து தப்பிக்க வைக்கலாம், அப்படி ஏதாவது தெரியாம ஆரம்பிச்சுக்கலாம் தவிர இவன் அதுவே என்ன பண்ணிட்டு கல்யாண மண்டபம் மாத்தி விட்டானுங்க. என்னமா மாத்திட்டானுங்க? கல்யாண மண்டபம் மாத்தி விட்டானுங்க. இது என்னதான் சொல்றது? அப்புறம் எங்க உற்ற நோய் தோன்றல் உயிருக்கு ஊருக்கு என்ன அப்படி இருக்கிற ஆஸ்பத்திரி பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி இல்லாம சோத்து முட்டைகளை ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்து அப்படின்னா அப்ப அவர் பல உணவுகளை பத்தி மறைமுகமா சொல்லியிருக்காரு. தேன் சாப்பிடுங்க அப்படி என்னமோ சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் அவங்க செவடங்காதுல சங்குதன மாதிரி வச்சு விட்டானுங்க. செவடங்காதுல ஒண்ணு இல்லைங்க, 10 நாளைக்கு இங்க தண்ணியும் கீரை தான் கொடுக்க முடியும்னு சொல்லி பாருங்க, ஒரு வயலும் அங்க இருக்க மாட்டோம், ஒரே ஓட்டம் ஓடிடுவானுங்க. கோயிலோட உணவு பலன போக மாட்டாங்க ஐயா, கோயிலுக்கு போறாங்க ஐயா. கீரை கஞ்சியும் தண்ணியும் தான் கொடுக்கப்படும். இன்று முதல் கீரை கஞ்சியும் தண்ணீர் தான் கொடுக்கப்படும்னா ஒரு வயலுக்கு அந்த பிச்சைக்காரன் போற ஒரே ஓட்டம் ஓடிடுவானுங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சரி இருக்கட்டும். அப்ப நாம தான் நடக்கிறது சரியான வழியான நாமளும் இயற்கையை புரிந்து கொண்டு இதுதான். அப்ப இதுக்கு யாரும் தேவையில்லை, அதுக்குதான் இந்த வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. இந்த புத்தகத்தை உலகம் உண்மையா உலகம் பூரா அன்னதானத்தை நிறுத்திட்டு இந்த மாதிரி அறிவை கொடுக்கணும் ஐயா. அறிவை தானம் கொடுத்தா பரவாயில்ல, நீ அன்னதானம் தின்னு பேண்டுட்டே கம்பளி புழுக்கு சோறு போடுற மாதிரி கம்பளி புழு போட்டே இருந்தோம்னா முன்னாடி திங்கு பின்னாடி பேலு, முன்னாடி திங்கு பின்னாடி பேண்டே சொல்றேன் பாருங்க. கம்பளி புழு மாதிரி தின்னு தின்னு பேல்றான். எங்க கிராமத்துல சொன்னதும் அதுதாங்க ஐயா. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னதும் அதுதான். ஜீவன் வாடுறதான் சொன்னாரு, திங்கிறதுக்கு சொல்லல, அறிவுதான் சேர்க்க சொன்னாரு. அதுதான் கரெக்ட். தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு சொன்னதை நம்மளை பத்தி தான் சொல்லி தவிர வேற யாரும் சொல்ல. நம்மளுக்கு தான் நம்ம பசியோட தான் இருக்கணும். அதைத்தான் 2016 ஜப்பான் டாக்டர் அவர் அதுக்கு நோபல் பரிசு வாங்கினாரு. பசியோடு இருந்தால் மட்டும்தான் புற்றுநோய் குணமாகும், ஆகையினால் நீங்க 16 மணி நேரம் பசியோடு இருங்க, அதுக்கப்புறம் சைவ உணவு சாப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர். அதுக்குதான் நோபல் பரிசு. ஆனால் அவர் சொன்னது யாருக்கும் காதல் கேட்கல, எந்த டாக்டரும் பரிந்துரைக்க மாட்டானுங்க. பண்ணானா அவன் வியாபாரம் போச்சு, வியாபாரம் கோயந்தாதான். எல்லா சயின்டிஸ்டுக்கும் தெரியும். ஏன் ஜப்பான் இருக்கிற எல்லா டாக்டர்களுக்கும் இது தெரியும். ஆனா அவன் சொல்ல மாட்டான், யாருக்கு சொல்ல மாட்டான், பேஷண்ட் சொல்ல மாட்டான். ஏன்னா ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சான், குறைஞ்சபட்சம் ஜப்பான் டாக்டருக்கு தெரியாம போயிருமா? இந்திய டாக்டருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஜப்பான் டாக்டர் நோபல் பரிசு வாங்கின டாக்டருக்கு ஜப்பான்ல தெரியாம போயிருமா? அரசாங்கம் தெரியாம போயிருமா? அவரே பட்னி ஆதரிச்சு அதுக்கு பேர் ஆட்டோ பேக்குன்னு அதெல்லாம் சொன்னா 16 மணி நேரம் நீங்க 3 மணி நேரம் 16 மணி நேரம் 24 ஓய்வு கொடுத்து நீங்க டாக்டராகவே மாறியே தீர வேண்டும். அதான் இயற்கை. அதுக்கே நோபல் பரிசு வாங்கினாரு. அவரு அப்படியே 16 மணி நேரம் ஓய்வு இருந்தாரு. அது கிடையாது. அவரும் சும்மா புழுவையும் செயற்கையா உண்டாக்கப்பட்ட அந்த செயற்கை திசு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டிசைன் பண்ணி இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த செல் இப்படி மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு தியரி கொடுத்து உயிரற்ற பொருளையும் கொஞ்சம் உயிருக்கு மனுஷன் 100 பேருக்கு உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம். அப்படி பண்ணவே முடியாது. அந்த சாதாரண அறிவு இருக்கிற வைத்துக்கொண்டு அது சின்ன சின்ன செல்லுகளை பயோ செல் இருக்குல்ல, அந்த செல் எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அது ஓய்வு கொடுத்தவங்க என்ன பண்ணணும், செயற்கையா திசு வளர்த்தி அதுக்கு அது மாதிரி பண்ணித்தான் பண்ணிருக்க முடியுமே தவிர 100 பேருக்கு உட்கார வச்சு அப்படி பண்ணாலும் அப்படி சாத்தியமே இல்லை. அதனாலதான் நம்ம ஹீரரத்தன் மணிக்கை பத்தி பேசுறோம், கரசாணிமா பத்தி பேசுறான், வெங்கடேசன் பத்தி பேசுறான். நாம தான் சான்று இனிமேல் உலகத்துக்கு. இத்தனை வீடியோ ஏற்றிருக்கோம் இல்லையா, இந்த வீடியோ தான் சான்று. இந்த ஒவ்வொரு அடி இந்த புத்தகத்தை பார்க்கணும் பாப்பானுங்க இல்லை, என்னடா சொல்றா அப்படின்னு எல்லாம் போட்டு சாத்தணும் இல்லையா. 2016 நோபல் பரிசு வாங்கினாரு. அவரை பட்டி இருக்க சொன்னாரு. ஆமா, அப்புறம் எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தீங்கன்னு கேட்கலாமே இல்லையா? அப்ப விஞ்ஞானத்தை நீங்க யாரும் மறுக்கவே முடியாது. அதனால விஞ்ஞான ரீதியாகத்தான் நம்ம போயாகணும். நிறைவு செய்ய போறோம். நிறைய கதை பேசியாச்சு. சரி, இதனால் தவம் அறிவு என்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை. எனக்கு தெரிந்தவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று பொருள் கொண்டால் சரியாக இருக்கு நான் நம்புகிறேன். இதை பத்தி நம்ம பேசலாம். வேற சந்தேகம் இருக்கா? இதெல்லாம் இப்ப இதை மட்டும் 39வது பாடத்தை நல்லா படிங்க. படிச்சுட்டு இரவு பத்தி பேசலாம். சரியா? நான் வச்சேறேன். நன்றி.